கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஒரு பக்கம் 21 நாள் ஜெபம் ஆலயத்தில் நடக்கும்போது, மறுபுறம் 40 நாட்கள் லெந்து நாட்கள் அனுசரிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 14ஆம் தேதி சாம்பல் புதன் என்று அதை குறித்த ஒரு சில காரியங்களை தியானித்தோம். 15ஆம் தேதி இன்று, அதாவது நேற்று 15ஆம் தேதி அதிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படவில்லை. லெந்து நாட்கள் எதற்காக அனுசரிக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும்போது, எதற்கு ஒரு மனிதன் தன்னை உணர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் விரும்புவது அதுதான். பழைய வாழ்க்கை அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பாவ வாழ்க்கை தொடரக்கூடாது. பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த 40 நாட்களும் இந்த வேதத்தை படித்து, இந்த சத்தியத்தை உணர்ந்து, இந்த சத்தியத்தை கேட்டு விடுதலை பெறுவதற்காக, அதற்கு தான் இந்த நாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தொடர்ந்து விடுதலையின் வாழ்வை விரும்பி மீண்டும் அடிமைத்தனத்திற்கு போகாமல், பாவத்திலே சிக்கி தவிக்காமல், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்த ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை உணர்ந்து பார்த்து, அவர் கொடுத்த தியாகத்தை, அவர் செய்த தியாகத்தை நினைத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த தியான நாட்களிலே ஜெபத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரோடு நெருங்கி வாழணும், ஜெபம் பண்ணணும், உபவாசித்தும் ஜெபிக்க வேண்டும். இது தன்னுடைய உணர்வை தூண்டி விடுகிறது. ஒரு பக்திக்குரிய ஒரு உணர்வு ஏற்படுகிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கும் 139ஆம் சங்கீதம் 23, 24 இந்த செப உணர்வை வெளிப்படுத்துகிற வார்த்தையாக தேவ மனுஷனின் வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. ஜெபத்தில் போகிறவர்கள், கர்த்தரோடு நெருங்குகிறவர்கள் இப்படி தங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்தால்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த லெந்து நாட்களின் உணர்வு அதுதான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தாவீது என்ற தேவ மனிதனின் வார்த்தை பாருங்கள். 23, 24 சங்கீதம் 139. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த வசனத்தை படிக்கும் போதே நமக்கு தெரிகிறது, நாம் எந்த அளவுக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவர் விரும்புகிற அளவுக்கு செயல்பட வேண்டும் என்கிற விஷயம் இதில் பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, தன்னை பற்றி தெரியுது, ஆனா அவர் ஆண்டவர்கிட்ட சாட்டி விடுகிறார். தேவனே என்னை முதல்ல ஆராய்ந்து பாருங்கப்பா. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்றார், என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். மனுஷன் இருதயம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். வேதத்துல பார்க்கிறோம் மனுஷன் இருதயம் எப்படிப்பட்டது என்று. 3வது சொல்றாரு, என்னை சோதிங்க ஆண்டவரே. என்னை சோதித்து பார்க்கிற அனுபவம் அவசியம். வேதாகமத்தில் அநேகரை அவர் சோதித்தார், சுத்த பொன்னாய் மாறி இருக்கிறார்கள். என்னை சோதித்து
என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நல்லாவே தெரியும் தாவீதுக்கு கர்த்தருடைய சிந்தனை, மனுஷனுடைய சிந்தனை ஆண்டவருக்கு முன்னால எப்படி இருக்குன்னு. 24 சொல்றாரு, நான் வேதனை ஒருவேளை என் சொல்லாலே என் செயலாலே வேதனைப்படுத்தி இருந்தா என்கிட்ட அது இருக்கான்னு நீங்க பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்கப்பா. சத்திய தேவனே, என்னை நித்திய வழியிலே நடத்தும். நான் வேறு வழியிலே போய்விடக்கூடாது. என் வாழ்க்கை வீணாய் போய்விடக்கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தைகள். இந்த தபசு நாட்களில் தாவீது எந்த அளவுக்கு தேவனுக்காய் வாழ வேண்டும், தேவனோடு நெருங்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இருந்ததினால்தான் இவ்வளவு விஷயங்களை, தனக்குட்பட்ட காரியம் அவருக்கு தெரிந்தும் தேவனுக்கு முன்னால சொல்லிடுறாரு. நீங்க பார்த்துங்கப்பா, என்ன நான் நல்லவனா கெட்டவனா உமக்கு தெரியும், என் நிலைமை உமக்கு தெரியும், நீங்க பார்த்துங்க ஆண்டவரேன்னு அவர் ஒப்பு கொடுக்கிற அந்த உணர்வு. கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை என்ன? என்னை நித்திய வழியில் நடத்தும். பல வழிகள் இருக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பல வழிகள் இருக்கு. ஆனா தேவன் காட்டுகிற நித்திய வழியிலே செல்லும் போது அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான், ஆண்டவரோடு வாழுவான், ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவான், கர்த்தருக்கு மகிமையா இருக்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 3வது நாள், இந்த லெந்து நாட்களின் 3வது நாள், ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன? உணர்ந்து ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், உணர்வோடு ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்னாலே தன் நிலையை பார்த்து ஒரு படி மேலே அவருக்கேற்றபடி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்கிற விஷயங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கொஞ்சம் நல்ல உணர்வோடு சிந்திங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்க. கடந்த நாட்கள் எப்படியோ போகட்டும், இனி இருக்கிற நாட்களிலாவது ஒரு பழச ஒழிச்சு கட்டிட்டு ஒரு புதிய உணர்வோடு வாங்க. இது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏசப்பா மை துதிக்கிறோம், பரம தந்தையே மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார், உணர்வுள்ள இருதயத்தை தார். உணர்வுள்ள இருதயம் இருந்தாதான் தேவ பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். இந்த அனுபவத்தோடு நடத்தும். கேட்கிற ஜனங்கள் எப்படி ஆகினும் உங்க கிட்ட வரட்டும், உம்மை நேசிக்கட்டும், உமக்காக வாழட்டும். ஆண்டவர் அப்படி கிருபை கொடுப்பி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.